Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு பீகாக் ஹேங்கிங் ஜிம்முக்காக தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த பீகாக் ஜிம்முக்காக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்திருக்கேன். ஜிமிக்கியில் வந்து நம்மளுக்கு அந்த ஜிமுக்காவில் வந்து ரெண்டு பக்கமே வந்து இந்த மாதிரியான மயில் டிசைன் இருந்தது. ஸோ வந்து இந்த மோல்டில் வந்து அந்த மயில் வந்து நான் கட் பண்ணி எடுத்தேன். ஸோ அதுதான் வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து மயில் டிசைன் இருந்ததுன்னா வந்து நீங்கள் மோல்டில் கூட இது மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்து நம்ம டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி உங்ககிட்ட வந்து மோல்டு வந்து இந்த மாதிரி பீகாக் டிசைன் இல்லைன்னா நீங்கள் வந்து பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கு மேலே க்ளே வச்சு நம்ம கட் பண்ணி பீகாக் டிசைன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபிஷ் இருந்தால் கூட ஓகே தான், அந்த மாதிரி கூட நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் வந்து குட்டியாக ஒரு எலிஃபெண்ட் இருந்தால் கூடமே நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ரெண்டு பக்கமாக அட்டாச் பண்ணுறது தான். இப்போ நான் அந்த மோல்டுலேருந்து நான் அந்த பீகாக் டிசைன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸ் க்ளேவெல்லாம் வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். குட்டி டிசைன்ன்றதுனால வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பீகாக்கில் நம்மளுக்கு எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு ஹைலைட்டடாக தெரியணுமோ அங்கங்கே வந்து நான் இப்போ வந்து நான் ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பீகாக் ஃபெதர்ஸ்க்கு வந்து நான் இப்போ சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ஒரு லைன் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நான் ஐஸ் வைக்கிறேன். அப்புறம் பீகாக்கோட இதுக்கு வந்து நான் கொஞ்சம் அந்த ஃபெதர்ஸ்க்கெலாம் வந்து நான் கொஞ்சம் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஃபெதர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சென்டரில் வந்து நான் ஒரு செயின் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நிற்கிறம் அந்த கம்பி வந்து இப்போ அதே மாதிரி வந்து நான் வந்து 4 பீகாக் வந்து நான் இப்போ செஞ்சு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஃபேஸ் பார்த்தா மாதிரி ஒன்று, இந்த பக்கம் ஃபேஸ் பார்த்தா மாதிரி ஒன்று, லெஃப்ட் ஃபேஸு ரைட் ஃபேஸ் அது மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் பெரிய ஜிம்கா வந்து நான் இப்போ செய்ய போகிறேன். நம்ம நார்மலாக வந்து நம்ம 6th அந்த மோல்டில் தான் வைப்போம். இப்போ நான் 7th வச்சுக்கிறேன். நல்லா அழுத்தி வந்து நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம அழுத்தி இம்ப்ரெஷன் கொடுக்குறோமோ அப்போ நம்ம வெளியில் எடுக்கிறச்ச ஜிம்முக்காவில் வந்து நம்மளுக்கு எந்த வித கிராக்குமே வந்து இருக்காது. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஆயில் நம்ம அது உள்ளே தடவிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாகவே வந்து நம்மளுக்கு அந்த மோல்டு வந்து வெளியில் கட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம அது உள்ளே இருக்கிற எக்ஸஸ் க்ளேவெல்லாம் நம்ம நல்லா நீட்டாக வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம எப்படி வந்து க்ளே எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ஜிம்கா உள்ள நம்ம க்ளே வந்து நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஜிம்கா வந்து எல்லாமே வெயிட் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்கூப் பண்ணுற டூல் இருந்தால் கூடயுமே வந்து இது மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே இருக்கிற எக்ஸஸ் க்ளேவெல்லாம் நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட கையில் இருக்கிற அந்த உள்ளங்கையில் சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு நல்லா ரொம்ப ஹெல்த்தி இம்ப்ரெஷன் கொடுக்க வேண்டாம், லைட்டாக வந்து கொடுத்துட்டு நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்தோம்னா உள்ளே இருக்கிற எல்லா எக்ஸஸ் க்ளேவுமே வந்து நம்மளுக்கு வந்து வெளியில் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுக்கு வந்து பீட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும். தேவையில்லாமல் எக்ஸஸ் க்ளேவெல்லாம் நம்ம வந்து நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம போடுறச்ச வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் தெரியாமல் இருக்கும், நம்ம எந்த அளவுக்கு எக்ஸஸ் க்ளே ரிமூவ் பண்ணி எடுக்கிறோமோ. அதே மாதிரி கஸ்டமர்ஸுமே வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம க்ளே ரிமூவ் பண்ணாமல் கொடுத்தா அவங்களும் போடுறச்ச ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம வந்து இந்த ஒர்க் வந்து பண்ணுறச்ச நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தா தான் நம்மளுக்கும் வந்து ஆர்டர்ஸ் வந்து வரும். இப்போ நான் உள்ளே இருக்கிற எக்ஸஸ் க்ளேவெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து நான் எதுவுமே மார்க்லாம் கூட எதுவுமே வந்து நான் சென்டரில் வைக்கல, அப்படியே தான் வந்து நான் ஸ்கூப் பண்ணி எடுத்தேன். ஸ்கூப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து நல்லா நம்மளோட விரல் வச்சு நம்ம நல்லா லைட்டாக வாட்டர் தொட்டு ஃபுல்லாக வந்து நம்ம மேலே நீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இப்போ சென்டரில் வந்து பெண்ணோட கேப் அதை வச்சு நான் சென்டரில் வந்து நான் இப்போ ரவுண்ட் போட்டுக்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி ரவுண்ட் போடுறச்ச ஃபஸ்ட்டே வந்து அழுத்தி இம்ப்ரெஷன் கொடுக்காதீங்க, லைட்டாக இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் நடுவில் ரவுண்ட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் வந்து நம்ம இப்போ ஒரு சின்ன நைஃப் வச்சு நம்ம அதை சுற்றி வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாம்.
லைன் போடுறச்ச கொஞ்சம் ஸ்லோவாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பெரிய சைஸாகவும் கொஞ்சம் நம்மளுக்கு சின்னதாகவும் இருந்ததுன்னா பார்க்குறச்ச வந்து நல்லா இருக்காது. ஸோ கரெக்டான அளவில் நம்ம வந்து லைன் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். இப்போ நம்ம லைன் போட்டதுக்கப்புறம் நான் வந்து லைட்டாக வாட்டர் தொட்டு நான் நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம டிசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த லைன் நம்ம திரும்பியும் போட்டுக்கலாம். இப்போ எப்பயும் போல் வந்து நம்ம வந்து ஒரு கிராஸ் டிசைன் மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நான் இப்போ போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குட்டி குட்டியாக லைன் மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு தூரமாக வேணும்னா தூரமாக போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கிட்ட நெருக்கமாக வேணுன்றதுனால நான் பக்கத்தில் லைன் போட்டிருக்கேன். இது நம்மளுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ ஃபாஸ்ட்டாகவே நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இந்த சைடு போட்டுறச்ச கரெக்டாக அந்த லைனுமே கூடிய நல்லா நம்மளுக்கு நீட்டாக போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ரவுண்ட் போட்டோம் பார்த்திங்களா, அந்த ரவுண்டுமே வந்து திருப்பி நல்லா வந்து நம்ம இப்போ ஹல்தி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். அப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுறச்ச இந்த டிசைனுமே நம்மளுக்கு பார்க்க நல்லா விசிபிளாக தெரியும். தனித்தனியாக வந்து நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சென்டரில் நம்ம ரவுண்ட் போட்டு எடுத்துக்கிட்டோம். எடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஹேங் பண்ணுறதுக்காக நான் இப்போ யூபின் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஹேங்கிங் மாடலில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு ஸ்டட் மாதிரி வேணும்னா கூட நீங்கள் ஸ்டட் மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாமே வந்து நம்ம ஸ்டட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால இப்போ வந்து நான் ஹேங் பண்ணுற மாதிரி நான் இப்போ இது மாடல் செய்ய போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்துலேயுமே வந்து இப்போ பீட்ஸ் வந்து நம்ம இப்போ அட்டாச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சு நம்ம வந்து பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப கிட்ட நம்ம நெருக்க வச்சோம்னா க்ளே வந்து நம்மளுக்கு ட்ரை ஆக பீட்ஸ் வந்து ஒன்று உள்ள ஒன்று வெளியில் அப்படின்ற மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து நீங்கள் தள்ளியே வச்சு பீட்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக எல்லா பீட்ஸுமே வந்து நான் இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த பீகாக் செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை இப்போ எடுத்துக்கலாம். கரெக்டாக கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த ஜிம்காக் செஞ்சுருக்கேன் பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பின்னு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒன்றும் கிடையாது, நான் அதில் வந்து லைட்டாக வந்து ஜாயின் பண்ணுறேன், அவ்வளோதான். பாருங்கள், நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து அந்த பீகாக் வேணுமோ அந்த இடத்துல வந்து அந்த பின்னில் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். பீகாக் இல்லைன்னா கூட நீங்கள் ஃபிஷ் மாதிரி கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டான லெவலில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அது இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து மேலே வந்து நான் ஹேங் பண்ணுறதுக்கு சின்னதாக வந்து ஒரு ஸ்டட்டு மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு வந்து ஸ்டட்டு பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக கூடயுமே வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் ஹேங் பண்ணுறதுனால இப்போ நார்மலாக நம்ம வந்து டைரெக்டாக வந்து நம்ம அந்த ஹேங் பண்ணுற அந்த ஹூக் வந்து நம்ம போட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி டிசைன்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து நான் காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ரவுண்டான ஒரு ஸ்டட்டு வந்து அதில் வந்து நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன். இந்த ஸ்டட்டு வந்து ரவுண்டாக ஒரு டிசைன் மாதிரி எடுத்துகிட்டு நடுவில் ஒரு குட்டியான ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன். அதை சுற்றி நான் குட்டியான ஒரு சின்ன ரவுண்ட் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நான் அந்த ஸ்டட்டுக்கு வந்து ஹேங் பண்ணுறதுக்காக மேலே வந்து நான் யூபின் வந்து இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன். எதுவுமே மறந்துடாதீங்க, அப்புறமா வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம திரும்பியும் வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியாது. அதனால் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம பண்ணிடலாம். இப்போ நான் மேலே வந்து ஹேங் பண்ணுறதுக்கு யூபின் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஜிம்காவோட நம்ம இந்த ஸ்டட்டு வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது பண்ணுறச்ச மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஜிம்முக்காவில் வந்து நான் இப்போ ஒரு யூபின் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்டட்டு வந்து நான் இப்போ அதில் ஜாயின் பண்ணிட்டேன், அவ்வளோதான். பாருங்கள், இதுதான் வந்து நம்மளோட ஃபினிஷிங் இமேஜ். இது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. இது ஹேங்கிங் மாடலில் போட்டால் இன்னுமே வந்து பெயிண்ட் பண்ணுறச்சே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 செட்டு வந்து நான் செஞ்சுட்டு ட்ரை பண்ணி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜிம்காவோட பெயிண்டிங் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன்.
ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.